ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் புத்தாண்டுல எந்த யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் தான். சோ மீனராசி நேயர்கள், ஏழரை சனியின் ஆரம்பம். அதனால பல குழப்பங்கள்ல இருப்பீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். இப்போ கும்பராசிக்காரவங்க எந்த மாதிரி மக்களை அவாய்ட் பண்ணா இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த என்னால இந்த 100 ரூபாவை 1000 ரூபாய் ஆக்க முடியும், 1000 ரூபாவை 1,00,000 ரூபாய் ஆக்க முடியும். 1 மணி நேரத்துல நான் அதை பண்ணிடுவேன், 2 நாள்ல இதை கொடுத்துருவேன், 1 மாசத்துல 5,00,000 ரூபாவா ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தா திருப்பி தந்துருவேன்னு சொல்ற ஆட்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பண ரீதியான இழப்பை தான் உண்டாக்கும். சோ இந்த காலகட்டத்துல பணத்தை எங்கேயாவது போய் தப்பான முறையில இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது லாஸ் ஆகக்கூடிய காலகட்டம். சோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பிகாஸ் மணி வில் நெவர் கம் அவுட் ஈஸி. இட் வில் ஒன்லி கம் with very much hard work and passion. So கடினமான உழைப்பினால மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியுமே தவிர ஷார்ட்கட்ஸ்ல இருக்கிறது கண்டிப்பா நமக்கு அதீதமான இழப்பை தான் நமக்கு கொடுக்கும். அதனால என்னைக்குமே இந்த மாதிரி இல்யூசிவா பேசுறவங்கள, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நம்மளை ஏமாத்துறவங்கள நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா நம்ம டெசர்ட்ல தண்ணீர் தாகத்துல நடந்துட்டு இருப்போம். அந்த பாலைவனத்துல தண்ணி மாதிரி காணல் நீர் நமக்கு தெரியும், ஆனா பக்கத்துல போனா ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நிறைய இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களோ இல்ல யாருன்னே தெரியாதவங்க கிட்ட சிட் ஃபண்ட்ஸ்ல பணத்தை போடுறதோ, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்ற ப்ராமிஸ் பண்றவங்கள தயவு செஞ்சு தவிர்த்துட்டு நேர்மையான வழியில நிதானமா சம்பாதிச்சா அது கடைசி வரைக்கும் நமக்கு நிலைக்கும். சோ அந்த மாதிரி ஆட்களை நீங்க தவிர்க்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தரும். அதே மாதிரி அடிக்டிவா ஒரு பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. சில பேர்கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கிறான் போல இருக்கும், ஆனா அவங்களால நமக்கு ஏதாவது நல்லது நடக்குதா தீமை நடக்குதான்னு கடைசியில பார்த்தா அவங்களால ஒண்ணுமே நமக்கு நடந்திருக்காது. ஆனா அவங்க கிட்ட நம்ம பேசிட்டே இருப்போம், அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஏதாவது நம்ம பண்ணலாம்னு நினைப்போம், ஆனா கடைசி வரைக்கும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. சோ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ், வாய் ஜாலத்துல இருக்கிறவங்க, பேசுறவங்க, வாய் வார்த்தைகள்னால நம்மள கவரக்கூடிய ஆட்கள் கிட்ட மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமா தான் இது அமையுது. ஏன்னா ஏழரை சனியின் தாக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் விழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்றவங்க, அடிக்கடி சின்ன 500 ரூபாய் தானே 1000 ரூபாய் தானே அந்த மாதிரி அனுப்பிட்டு திருப்பி வரவே வராதுன்ற நிலைமை வந்துடும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதை நீங்க பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு உதவி பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல தப்பானவர்களுக்கு உதவி புரிஞ்சு அந்த பணம் வராத சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படக்கூடிய காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முழுக்க மிகவும் சுபிக்ஷமா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திருச்செந்தூர் முருகன் கோவில்ல போய் தரிசனம் புரிஞ்சுட்டு வர்றதும் கண்டிப்பான முறையில அனுகூலியமான பலன்கள் மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கும்னு நம்புறேன். இந்த வருடம் முழுக்க நீங்க சுபிக்ஷமா இருப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.